ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஐல ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எஸ்ஓ அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்னைக்கு வீடியோல பார்த்துடலாம். டேட்டா சயின்டிஸ்ட் கேட்டகரியில மேனேஜர் அண்ட் டெப்டி மேனேஜர் இந்த ரெண்டு போஸ்ட்ஸ்க்கும் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. மொத்தம் 42 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணது February 1st இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து February 24, 2025. ஸோ அந்த போஸ்ட்கான வேகன்சி பிரேக் டவுன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுடைய கேட்டகரியை பொறுத்து இது வந்து பிரேக் டவுன் கொடுக்குறாங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஜெனரல் கேட்டகரி இதை பொறுத்து பிரேக் டவுன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிரேக் டவுன் தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் மேனேஜர், டேட்டா சயின்டிஸ்ட்ல வந்து 13 வேகன்சிஸ் டோட்டல் வேகன்சிஸ், டெப்டி மேனேஜர்ல 29 டோட்டல் வேகன்சிஸ். ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 42 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்க ஒரு டேட்டா சயின்ஸ்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இல்ல இது மாதிரி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல உங்களுக்கு ஒரு டிகிரி இருக்கணும். இதுதான் வந்து பேசிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதுவே டெப்டி மேனேஜர் அப்படிங்கும்போது சிமிலர் குவாலிஃபிகேஷன் தான். டேட்டா சயின்ஸ்லயோ இல்ல ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்லயோ கொஞ்சம் அதிகமான டிகிரி எதிர்பார்ப்பாங்க, எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தா மேனேஜர் பொசிஷனுக்கு ஏஜ் வந்து மினிமமா 27 இயர்ஸா இருக்கணும், மேக்ஸிமம் 37 இயர்ஸா இருக்கலாம். ஆஸ் ஆஃப் 31 டிசம்பர் 2024 இதுதான் முக்கியம். அண்ட் டெப்டி மேனேஜரை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் வந்து 25, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 35. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னா, இதுக்கு வந்து எக்ஸாம் வந்து கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க ஸ்பெசிஃபை பண்ற உங்களுடைய குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பொறுத்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்லாம் இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. இன்டர்வியூ தான் மொத்த மார்க்கோட வெயிட்டேஜ். 100 மார்க்ஸுக்கு இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணணும். ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எவ்வளோ, பாஸ் ஆனவங்க எவ்வளோ அப்படிங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. எஸ்பிஐ தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஜெனரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி அப்படியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 750 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸம்ஷன் உண்டு, அதாவது ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஸோ முக்கியமான டேட்ஸ் என்னென்ன? நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது 1st February 2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதும் அதே டேட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து 24th February தான் லாஸ்ட் டேட். ஸோ என்னதான் இது ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன்லாம் மீட் அவுட் ஆகுது அப்படின்னா as soon as possible நீங்க அப்ளை பண்ணிடுறது நல்லது. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல யூஸ்வலி சர்வர் ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஏதாவது டெக்னிக்கல் சேலஞ்சஸ் வரலாம், இல்ல ஏதாவது நீங்க அப்லோட் பண்ண போயிட்டு அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் இது இல்ல இதுதான் அப்படின்னு வந்து வரலாம். அதனால லாஸ்ட் டேட் வரைக்கும் வச்சிருக்காம கூடுமான வரைக்கும் முன்கூட்டியே அப்ளை பண்ணிடுறது நல்லது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா sbi.co.in வெப்சைட் போயிட்டு கேரிஸ் செக்ஷன் போனீங்கன்னா கரண்ட் ஓப்பனிங்ஸ்ல இந்த ஓப்பனிங் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேம், கான்டாக்ட் டீடைல்ஸ், முக்கியமா இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப்ஸ், சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து கேட்பாங்க ப்ரிஸ்கிரைப் ஃபார்மேட்ல. அண்ட் உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ப்ரொஃபஷனல் டீடைல்ஸ் ஏதாவது இருக்கு, ஏதாவது ஸ்பெஷலா படிச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதை அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணலாம். அடுத்தது உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏதோ மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா பேக் போய் கரெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சேம் ஸ்டெப்லயே அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதில் பேமெண்ட் மெத்தட்ஸ் வச்சு பே பண்ணிடுங்க. கடைசியாக எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நல்லா படிச்சு செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ல என்னென்னலாம் கேட்பாங்க, என்ன மாதிரி ஃபார்மேட்ல நீங்க ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும், அந்த டீடைல்ஸ்லாம் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் தரவா செக் பண்ணிட்டு ப்ராப்பரா நீங்க எலிஜிபிலிட்டிலாம் ஃபுல்ஃபில் பண்றீங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணீங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு, தட் இஸ் நான் ரீஃபண்டபிள். எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. வெல் இன் அட்வான்ஸ் அப்ளை பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்கான ரிப்ளைஸ்லாம் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.